it is not a session. It is not a session by ma'am. Ma'am உடைய லெக்சர் கிடையாது. மேம் வந்து கேஸை பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இது சொல்லுவாங்க, அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க, தென் நீங்கள் வந்து ரோல் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் டீம் வைஸ் உட்கார வச்சுருக்கேன். திரும்ப ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, உன் டீமில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது பேசுவானா பார்த்துக்கோ, இல்லைன்னா ஆள் கொஞ்சம் மாற்றிக்கோ. ஏன்னா இல்லைன்னா எனக்கு தான் கஷ்டம். ஸோ நீயே வந்து மாற்றி உட்காந்துக்கோ. இப்போ நீங்கள் 3 பேர் நல்லா பேசுகிறவங்க கொஞ்சம் மாறி உட்காரு. இல்லை என்ன பேசுகிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன், பேசணும். ஓகேவா? அஜய் மௌலீஸ்வரன் கொஞ்சம் பிரிஞ்சு உட்காந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஒரு டீம் மாதிரி உட்காந்து நல்லாயிருக்கும். ஃபைன். ஸோ வாட் இஸ் த கேஸ்? Listen, whether you case the caselet, கேஸோடைய அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு போட்டிருப்பாங்க, கிளாஸ் ரூம்லேயும் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேம் சொல்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வல் நான் உங்கள் கிளாஸில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து இப்போ நான் இங்கே பண்ணிடுறப்போ ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு மேமை கூப்பிட்டு வரேன். ஃபைன். அந்த கேஸில் இருந்த சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். அஸ் அ ஸ்டோரியாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மே 2015 21 மே 2015 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் தராங்க. என்ன ரிப்போர்ட்? யார் மேலே? மேகி, நெஸ்ட்லே கம்பெனியோடைய மேகி ப்ராடக்டுடைய ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஹை லெவல் ஆஃப் லெட், LEAD, லெட் அண்ட் மோனோசோடியம் குளூட்டமேட், அந்த கெமிக்கல் வந்து அந்த ப்ராடக்டில் இருக்குது. நோட் த பாயிண்ட். ஹை லெவல் ஆஃப் லெட், LEAD அண்ட் மோனோசோடியம் குளூட்டமேட், GLUTAMATE, இந்த இது வந்து அதிகமாக இருக்குது. அது இருக்கலாம், அதிகமாக இருந்தால் பாதிப்பு, ஹெல்த்துக்கு வந்து பாதிப்பு இருக்கலாம். அது வந்து ஃபார் அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு லிமிட்டில் இருக்கணும், அதிகமாக இருந்தால் பிரச்சனை. FSSAI என்ன பண்ணியிருக்காங்கன்னா 29 சாம்பிள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சாம்பிள்? 29 சாம்பிள். அதில் 15 சாம்பிள் வந்து பாசிட்டிவ். தட் மீன்ஸ் அதிகமாக இருக்குது. என்னது? அந்த லெட்டும் மோனோசோடியம் குளூட்டமேட்டும் அதிகமாக இருக்குது. இதில் 15 சாம்பிளில், 29ல் 15ல் பாசிட்டிவ் வந்திருக்கு. இது வந்து அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. இது வந்த இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிக்காக ஓப்பனாக நியூஸ் பேப்பரில் வருது. என்ன ஆகும்? பாடியில் இப்படி ஒரு நியூஸ் வந்து பப்ளிக்காக வருது. அப்போ என்ன ஆகும்? கன்சியூமர்ஸ் வில் அஃப்ரைட், கன்சியூமர்ஸ் வில் நாட் ரெடி டு பை. அப்போ என்ன ஆகுதுன்னா மந்த்லி சேல்ஸ் மாதம் 1 மந்தோடைய சேல்ஸ் வந்து டிப்டு, குறையுது. 350 கோடி இந்தியன் ருப்பியில் 350 crores மந்த்லி வந்துட்டு இருந்த சேல்ஸ் வந்து இங்கே வந்து எப்போ வருது? 30 crores குறையுது. 350லேருந்து எவ்வளோ குறையுது? 30க்கு வருது மந்த்லி. இந்த அவங்களுடைய அந்த மந்த்லி சேல்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு இஷ்யூ. ஓகே, இப்போ வந்து ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். மேகி வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 1863 1863ங்கிற இயரில் மேகி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேஸ் எப்போ நடக்குது? 2015. ஓகேவா? மேகி லான்ச் பண்ணது இப்போ 1863. 1863 எங்கன்னா
It is not in India, it is in other country. 1961 1961ல நெஸ்லே இந்தியா கம்பெனி வந்து நெஸ்லே கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேகி கிடையாது, நெஸ்லேங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த வருஷம்? 1961. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? மோகா டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாப். மோகா டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாப். நெஸ்லே கம்பெனி வந்து இந்தியாவில் 9 லெபார்ட்ரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 9 லெபார்ட்ரிஸ், லேப். எதுக்காக? டெஸ்டிங் த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுறது. ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா, இங்கே உட்காந்துக்கலாம். ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு 9 லேப்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த கம்பெனி தரமான ப்ராடக்டை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக குவாலிட்டி லேப் சென்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபிலாசபி, கம்பெனியுடைய குளோபல் கார்ப்பரேட் ஃபிலாசபி, நெஸ்லே கம்பெனியுடைய ஃபிலாசபி என்னென்னா, குட் ஃபுட் குட் லைஃப். குட் ஃபுட் குட் லைஃப். அவங்க கன்சியூமர் இன்ட்ராக்டிவ் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் இன்ட்ராக்டிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, கன்சியூமர் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து சொல்லலாம். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா, ஷேர் யுவர் குட்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. I think you are following me. Yes? சொல்கிறது ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபைன். 1983 எந்த வருஷம் நெஸ்லே உள்ளே வராங்க இந்தியாவில்? 1961. இப்போ 1983ல் என்ன வருது? நம்மளுடைய பிராண்ட், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பிராண்ட் மேகி வந்து 1983ல் லான்ச் பண்ணுறாங்க நெஸ்லே கம்பெனி. அது வந்ததுக்கப்புறம் நெஸ்லேங்கிறத மறந்துட்டாங்க. மேகி தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதோடைய பாப்புலாரிட்டி அந்த 2 minutes ப்ரிப்பரேஷன் அப்பீல், 2 minutesல ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற அந்த ப்ராடக்ட் அப்பீல், அந்த பிராண்ட் அப்பீல் தான் வந்து அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. 2013-14 அந்த வருஷம் 2013-14 இந்தியாவில் இருக்கிற டாப் 5 பிராண்டில் மேகி வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. மேகி வந்து இந்தியாவில் டாப் 5ல் வராங்க. எப்போது? 2013-14. எப்போ ஆரம்பித்தது மேகி? எப்போ உள்ளே வருது இந்தியாவில்? 1983ல் உள்ளே வந்து மேகி வந்து லான்ச் ஆகிருக்கு. 13-14 it is got top 5 in India. சேம் நெஸ்லேயோடைய நெஸ்லேயில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நெஸ்லே இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, மேகி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, இன்ஸ்டன்ட் நூடுலுக்கு ப்ராடக்ட் என்னது? இன்ஸ்டன்ட் நூடுல் தான் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு நெஸ்லே கம்பெனி தனியாக ஒரு பிராண்ட் கொடுக்குறாங்க, பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் நேம் என்னது? மேகி. இங்கே பிராண்ட் வந்து மேகி, ஓனர் வந்து யார்? நெஸ்லே தான். ஓகே, 2013-14 என்ன நடக்குது? மேகி டாப் 5 வந்துட்டாங்க. டாப் 5ல் மேகி இருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு புயல் அடிக்குது. புயல் வந்து வீசுது. கம்பெனி நல்லா வளர்ந்துட்டுருக்கு, டாப் 5 வந்துட்டாங்க, நல்லா சேல்ஸ் ஆகுது, ப்ராஃபிட் வருது. ஒரு புயல் வருது. என்னது? சஞ்சய்
சிங் சொல்கிற ஒருத்தர் ஃபுட் இன்ஸ்பெக்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாரபங்கி அந்த பிளேஸில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அவர் அந்த சூப்பர் மார்க்கெட் போகிறாரு. ஷெல்ஃபில் இருக்கிற மேகி எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குறாரு, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது பார்த்துருக்காரு. அதில் வந்து லெட் மோனோசோடியம் இருக்குங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து அந்த லோக்கல் லேப், அந்த ஸ்டேட்டில் இருக்கிற லோக்கல் லேபுக்கு வந்து அதை வந்து அனுப்புகிறாங்க. கோரக்பூர் சிட்டியில் இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டில் நடக்குதுன்னா உத்தரப்பிரதேஷ், யூபியில் நடக்குது. பாரபங்கிங்கிறது யூபி ஸ்டேட்டில் இந்த விஷயங்கள் நடக்குது. தென் கோர்ட் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து இந்த எஃப்எஸ்எஸ்ஐ இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயோடைய ஆள். அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மேகி வந்து நெஸ்லே கம்பெனி வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. கோர்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த ப்ராடக்டை வந்து கவர்மெண்ட் லேபில் வந்து டெஸ்ட் பண்ணுங்க, கல்கத்தாவுக்கு அனுப்புகிறாங்க. ப்ராடக்ட் எங்கே அனுப்புகிறாங்க? கவர்மெண்ட் ரெஃபரல் லேப், சென்ட்ரல் ஃபுட் லெபார்ட்டரி கொல்கத்தா. சென்ட்ரல் ஃபுட் லெபார்ட்டரி கொல்கத்தா அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க, டெஸ்டிங்க்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க, யாருக்கு? எஃப்எஸ்எஸ்ஐக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது என்ன உண்மையாக டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். இந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம எங்கே ஆரம்பிக்கும்? டெல்லியில் தான் ஆரம்பிக்கும். டெல்லி கவர்மெண்ட் ஸ்டார்டட் June 3, 2015. June 3, 2015 டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? பேன் மேகி நூடுல்ஸ். எங்களுடைய ஸ்டேட்டில் மேகியை விற்கக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. அங்கே ஆரம்பித்தா என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் ஆரம்பித்து கடைசியில் தமிழ்நாடு வரைக்கும் பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. நாற்பது நாளில் 40 days 40 நாளில் 27,420 டன் 27,420 tons ஆஃப் மேகி நூடுல்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. 2,500 ட்ரக் 2,500 லாரியில் 27,420 டன் மேகிஸை வந்து ரிட்டர்ன் வாங்குகிறாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ ஆர்டர் ஓகேவா? இப்போ வந்து இது கேஸ் யாருக்கு மட்டும் போகுது? நெஸ்லே கம்பெனி மேகி நூடுல்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க? எஃப்எஸ்எஸ்ஐ வந்து என்ன பண்ணுறாங்க? ஆர்டர் யாருக்கு? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எந்தெந்த கம்பெனி, அதர் கம்பெனிஸ் யார் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய ப்ராடக்டில் லெட்டும் மோனோசோடியம் குளுட்டமேட்டும் இருக்காங்கிறத செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிய வருது இவங்களுடைய காம்படிட்டர் யார். ஓகே, ஸோ செகண்ட் பிளேயர் யார்? இல்லை, இபி யாரோடைய கம்பெனி? ஐடிசி. ஸோ செகண்ட் பிளேயர் யார்? ஐடிசி. ஐடிசியோட எக்ஸ்பென்ஷன் என்ன? ஐடிசி வாட்ஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐடிசி? இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. அதுக்கு முன்னாடி என்ன நேம் இருந்தது? இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, ஐடிசி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா, இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியான் இருந்தது. அதை தான் என்னவோ மாற்றினாங்க. 1910 வந்து இருந்தது இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியான்னு இருந்தது. 1970 இந்தியன் டொபாக்கோ கம்பெனியாக மாறிடுச்சு. 1974 ஐடிசியாக மாறிடுச்சு. இப்போ தான் ஐடிசி தான். ஸோ எங்கேயுமே நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்க்க மாட்டீங்க, ஐடிசி மட்டும்தான் வரும்.
ஸோ ஐடிசிங்கிற நேம் எப்போ லான்ச் ஆயிருக்குன்னா ஐடிசி கம்பெனிக்கு 1974. இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு 2014-15. இந்த கேஸ் நடக்கும்போது ஒருத்தருக்கு அடி வாங்கினா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு அங்கே வீழ்ச்சினா இன்னொருத்தருக்கு அங்கே ப்ராஃபிட். ஸோ ஐடிசியோட மார்க்கெட் ஷேர் வந்து க்ரோ ஆகுது. யூஸ்வலாக வந்து 10 to 12% இருந்த மார்க்கெட் ஷேர், அதாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் மட்டுமே அவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருந்துச்சு? 10 to 12% பர் இயர் இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுது? 50% இன்க்ரீஸ் ஆகுது. 10 to 12% இருந்த மார்க்கெட் ஷேர் இப்போ எவ்வளோ ஆகுது? 50% மார்க்கெட் ஷேர் அவங்க வந்து ஆக்குபை பண்ணுறாங்க ஐடிசி. இது ஒரு சைடு. ஒரு கம்பெனி உடைய பிராண்ட், ஒரு கம்பெனியோடைய நேம் ஸ்பாயில் ஆகுது. இப்போ ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லை, கன்சியூமருக்கு வந்து பாதிப்பு. ஃபைன். வேறு யாருக்கு பாதிப்பு? எக்ஸலண்ட். அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கருக்கு வந்து பாதிப்பு. அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கருக்கு பாதிப்பு. 1100 கான்ட்ராக்ட் ஒர்க்கர். அண்ட் ஓவரால் 1500. ருத்ராபூர் பிளான்ட், ஒரே ஒரு பிளான்ட்டில் மட்டும், மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அந்த மேகி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரே ஒரு பிளான்ட்டில் மட்டும் 1100 ஒர்க்கர்ஸ் வந்து வேலையெல்லாம் ஜாப்லெஸ், அவங்க வேலை போயிடுச்சு. 1100. ஓவராலாக பார்க்கும்போது இன்டைரக்ட்லி அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் சேர்த்து பார்த்தோன்னா 1500 பேருக்கு வேலை இல்லை. எதனால்? இந்த கேஸ், இந்த இஷ்யூ வந்தனால. ஃபைன். இஷ்யூ எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இல்லை மே 21 மே 2015 இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. கம்பெனி வாயே திறக்கல. யார்? மேகி நெஸ்லே கம்பெனி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடலை. ஜூன் 5, 2015 கேப் பாருங்கள். மே 21 எங்கே, ஜூன் 5 எங்கே? ஜூன் 5 வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா பப்ளிக்காக ஓப்பனாக மீடியாவில் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல. ஜூன் 5 வந்து எம்டி பேசுகிறாரு, BULCKE, அந்த பர்சன் பேசுகிறாரு, மேகி வாஸ் சேஃப் ஃபார் கன்சம்ஷன், சாப்பிட்றதுக்கு சேஃபான பொருள் மேகின்னு சொல்கிறாரு. பட் அது வந்து எடுபடலை. நியூஸ் வந்து ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டும் பேன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் கம்பெனி என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக ஒரு நேம் ஸ்பால் ஆகிடுச்சு, சேல்ஸ் டிப் ஆகிடுச்சு, ப்ராஃபிட் இல்லை, கஸ்டமர்ஸ் எல்லோரும் எகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க. இல்லை, கம்பெனிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுவாங்க. வேறு கொஞ்சம் யோசிங்க. என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் யுவர் பாயிண்ட் கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் வாங்க. ப்ராடக்டை பிராண்டை மாற்றணும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் மாற்றுறது. ஓகே, நீங்கள் சொல்கிற ஃபைன். ஐ வில் கம் டு பாயிண்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிரச்சனை, ஓகே. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒரு மாவட்டம் இருக்குது. மாவட்டத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஓகேவா? தொழிலாளர்கள், விவசாயிகள் ஏதோ ஒருத்தங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அதை வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு, ஓகேவா? அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் உடனடியாக என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலாக 144. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டோடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஓகேவா? ஒரு டிஸ்ட்ரிக்டில் பெரிய மேசிவ் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தால் உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? கலெக்டரை சேஞ்ச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து நடக்கும், நமக்கு பார்த்துருக்கோம், ஓகேவா? அந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது. அப்போ என்ன பண்ணாங்க? அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கிறாங்க.
என்ன டெசிஷன்? டாப் லீடரை வந்து மாற்றுங்க. இந்தியாவுடைய மேகி டிவிஷனுடைய பர்சனை வந்து அந்த லீடரை வந்து மாற்றுங்க. ஓகேங்க. எதுக்காக மாற்றணும்? டு சால்வ் த இஷ்யூ. இப்போ என்ன இஷ்யூ? மீடியாலையும் பப்ளிக்லேயும் கன்சியூமர் மத்தியிலையும் கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. அதை வந்து மாற்றணும். அப்போ வந்து என்ன கொண்டு வராங்க? சுரேஷ் நாராயணன் சொல்லி இந்தியன் பர்சனை அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார் இந்த சுரேஷ் நாராயணன் சொன்னால், அவர் வந்து 1999 நெஸ்லே கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் நிறையா விஷயங்கள் அந்த கம்பெனிக்காக பண்ணியிருக்காரு. சில இக்கட்டான சூழ்நிலை, சில ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் அவர் வந்து ஹேண்டில் பண்ணி சொல்யூஷன்ஸ் டெரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து எதுக்காக அவரை சூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் பீப்புளுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இவரால் தான் முடியும், இவர் அப்பாயிண்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவரை அங்கே கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் ஐ கேன் ஏபிள் டு கிவ் யூ சம் பாயிண்ட் ஃப்ரம் த உங்களுக்கு அனுப்பின அந்த பிடிஎஃப்லேருந்து தான் நான் இந்த கின்ஸ் எடுத்து உனக்கு சொல்லியிருக்கேன். ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக். இப்போ வந்து நம்ம வந்து டீம்ஸ் பிரிச்சுருக்கோம். என்னென்ன டீம்னா, சினாப்சிஸ் ஆஃப் த கேஸோடைய சினாப்சிஸ் அப்படின்னா கேஸ் என்ன, இந்த கேஸ் எதை பற்றி. ரெண்டாவது நெஸ்லே கம்பெனி. மூணாவது கவர்மெண்ட். நாலாவது என்ஜிஓ சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட். அஞ்சாவது கஸ்டமர். ஆறாவது காம்படிட்டார். ஏழாவது கீ டேக் அவே. ஓகே, இப்போ நான் வந்து உங்களை 7 டீமை உட்கார வச்சுருக்கேன். ஸோ ஆளுக்கு ஒரு இது தரேன். ஸோ யாருக்கு என்னென்ன வேணுங்க நீங்களே சூஸ் பண்ண. ஸோ உங்களுக்கு பிகாஸ் இட் இஸ் யுவர் எக்ஸாம் டைம் அண்ட் யூ நீட் நாட் பி பர்டன்ட் வித் த லெக்சர். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ப்ளே. விளையாட்டு பிடிக்கும்ல? ஓகே. அங்கே பேசாதவரும் பேசுகிறாரு, எஸ்ங்கிறாரு. ஓகே, ரைட். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ ரோல் ப்ளே. படிச்சிருக்கீங்களா கேஸை? யாருக்காவது ஞாபகம் இருக்கா இது? ஹவு ஓல்டு யூ வுட் ஹவ் பீன்? அரவுண்ட் 2015, 10 years, அரவுண்ட் 10 years. நினப்பு இருக்கா? மேகி நூடுல்ஸ் பற்றி பெரிய கான்ட்ரவர்சி ஆகி இட் வாஸ் புல்ட் ஆஃப் த ஷெல்ஃப்ஸ். அப்பா அம்மாலாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஸ்டடிங் நவ். வாட் ஹேப்பன்ட் வித் மேகி நூடுல்ஸ். ஸோ டு வி ஹாவ் த குரூப்ஸ்? Yeah? So what we are going to do now is, first I am going to play one video, then one of you is going to, one group you are given for synopsis, no? நீங்கள் உத்தர் வந்து synopsis அது சம்மரி பண்ணி சொல்லுவீங்க. Then we'll do the role play and then we'll close with the final video, right? Okay, that is the agenda we are going to adopt. In the discussion, kind of all of them gave their point of view. So you got a little comprehensive view of the issue itself. In one of the early sessions, we did a session on Coca-Cola, which also had a similar problem. Okay. So one of you who is from the group 1, I want you to give a synopsis. And after that, it will be a discussion among you. You will go, you will become the food safety inspectors. You will become the Nestle executives, right? Ennoda pes matinga. You will do a drama, right? Okay. Synopsis. Yarad vandu sollunga. Come on. I'm Maulishwaran, ma'am, 3rd BA. Good morning, ma'am. Ma'am, Maggi வந்து ஒரு ஃபேமஸான பிராண்ட் மேம் இந்தியாவில் வந்து. அப்புறம் இந்த மாதிரி நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஓகே, எல்லாருமே அதை ஹெல்த்தியான ஃபுட்டை தான் மீலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேம். அப்புறம் சஞ்சய் சிங்குங்கிற ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரேண்டமான ஒரு மேகி பேக்கெட் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் ரீட் பண்ணியிருக்காங்க மேம். அதில் வந்து இந்த லெட் மோனோசோடியம் குளூட்டமேட்டோட லெவல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, பெர்மிசிபிள் லெவல்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஸோ அது வந்து யூபியில் இருக்கிற ஒரு லேபுக்கு வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு மேம்.
அப்புறம் அங்கே டெஸ்ட் ஒரு 29 சாம்பிள்ஸில் வந்து 15 சாம்பிள்ஸில் வந்து அவங்க சொன்னது வந்து பாசிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணாங்க மேம். அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டெப்பாக வந்து கல்கத்தாவோட லேபுக்கு ப்ரொசீட் பண்ணாங்க மேம். அப்புறம் இந்த மாதிரி கேஸ் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. அப்புறம் நெஸ்லி கம்பெனியில் இதை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எம்எஸ்ஜி வந்து யூஸ் பண்ணல, லெட் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுவே நாங்கள் பெர்மிசில் லெவலில் தான் யூஸ் பண்ணுறோம். எம்எஸ்ஜி வந்து உங்களுக்கு இருக்குது, ஏன்னா நாங்கள் நேச்சுரலான ஒரு சில விஷயம் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து எம்எஸ்ஜி நேச்சுரலாக அக்கறை இருக்கும், அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆனனால அதோட பிராண்ட் ரெப்புடேஷன் குறைஞ்சிருச்சு மேம். அதோட சேல்ஸ் வந்து 350 crores இருந்து 30 crores டவுன் ஆயிடுச்சு மேம். ஸோ இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஐடிசி வந்து மார்க்கெட் ஷேர் 50% பிடிச்சிட்டாங்க. ஸோ டு சால்வ் இஷ்யூ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட எம்டியை சேஞ்ச் பண்ணாங்க மேம். தே சேஞ்ச் எம்டி டு சுரேஷ் நாராயணன். So good morning, I am Ajay Singh from 3rd BBA. So when first that tests were conducted by Sanjay Singh, so if if I had not conducted that test, Nestle would have continued to use that sodium and monosodium glutamate and lead. So it was first Nestle who should take care that harmful things are not being used in its products, because it has that tagline, good food, good life. And in other countries it does not go with that other ingredients which are used in India. Still there are many products of Nestle which use, means it is difference in ingredients in India and other countries. Yes. So Nestle will answer. I'm Reena from 3rd BBA. ஸோ இந்த நெஸ்லே ப்ராடக்ட் வந்து நாங்கள் மேகி தான், நாங்கள் நெஸ்லேவோட எல்லாமே இல்லை, மேகிக்கு நெஸ்லேக்கு நிறையா அங்கே டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நெஸ்லேவாக நாங்கள் இப்போ இன்னும் அங்கே இது பேசலை, நாங்கள் வந்து மேகியாக பேசுகிறோம், ஏன்னா மேகியோட இஷ்யூ தான் இது. ஸோ நாங்கள் வந்து நிறையா உள்ளே வந்து வெஜிடேரியன்ஸும் கொடுத்துருக்கோம், அது வந்து நேச்சுரலாகவும் இருக்குது. பட் அது சில இடத்துல அந்த லெட் ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த லெட் கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அதை கம்மி பண்ணிக்க தான் நாங்கள் இஷ்யூ நீங்கள் எழுப்பும் போதே நாங்கள் அதை கம்மி பண்ணிக்கிறோன்னு கேட்கும்போது கவர்மெண்ட் அதுக்கு ஓகே சொல்லாமே உடனே அதை பேன் பண்ணணும், அது வேண்டாம், அந்த ப்ராடக்டே வேண்டான்னு சொல்கிற தப்பு. அப்போ எங்களோட காம்படிட்டர்ஸும் அதே தான் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை எங்களை மட்டும் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லா ப்ராடக்ட்டையுமே நீங்கள் ஒரு சாம்பிள் எடுத்து அதையும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்க உங்கள் மேலே எலிகேஷன் போட்டிருக்காங்க, நீங்களும் யூஸ் பண்ணுறீங்கன்னு ரெகுலேட்டர்ஸ்க்கு சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் எதுக்கு பேன் பண்ணுறீங்க, குறைக்க சொல்லுங்கள், நாங்கள் கம்ப்ளை பண்ணுறோம், நீங்கள் எதுக்கு பேன் பண்ணுறீங்க? ஸோ 2 points she has given. Why ban? Why are you banning? ஹலோ, அப்பர்ணா, 3rd BBA CA. எங்களோடது வந்து ஹிப்பி. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கே எல்லாமே ப்ரூஃப் வச்சுருக்கோம், அந்த எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை கலக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம் எங்கே வேணாலும். ஸோ அதனால எங்களுக்கு ஓகே. மதுஸ்ரீ, BBA CA. எங்கள் நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆட்டா வந்து ஆஷீர்வாத்லேருந்து சோர்ஸ் பண்ணுறோம். அவங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் நாங்கள் மேகி கம்பேர் பண்ணுறப்போ நாங்கள் வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணி அந்த மேஜிக் மசாலாவில் வந்து வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணி தரோம். ஓகே. If they are saying why we had banned, yes, because if first only you would have followed what the guidelines have, there was no ban. First if you follow, yes, this is limit, but if you are going above the limit, then it has to be banned. Other competitors weren't banned, but why only Maggi was banned? Yes, that is all. So Maggie, now you have to reply. ஸோ இப்போ வந்து யார் இதை வந்து சாம்பிள் எடுத்து அவங்க வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லலை. எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் மேலே ஒரு நாங்கள் வந்து சில இடத்துலலாம் ஃபீட்பேக் செக்ஷன்ஸ் போடுறோம், எங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் போய் எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எங்கள் ப்ராடக்ட்டே கொடுத்து இதை சூஸ் பண்ணுங்கள், இது நல்லா இருக்குமான்னு பாருங்கள், நாங்கள் ஆன் த ஸ்பாட் நிறையா விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் எங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு நல்ல ரியாக்ஷன் வந்திருக்கு. சில பேருக்கு அது ஆச்சுன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து டெய்லி நூடுல்ஸ் சாப்பிடுங்க, 3 வேளை நூடுல்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. அது ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், உங்களுக்கு எப்போ வேணும்னாலும். அதான் சார், எந்த ஒரு கஸ்டமர்ஸும்
எங்களை வந்து நீங்கள் வந்து தப்பாக பண்ணுறீங்க, உங்களுக்கு இது வந்து தப்பான மேஜிக், அதில் வந்து மசாலாஸ் போடுறீங்க, இதில் இருக்கிறது கம்மியாக இருக்குது, அதில் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இல்லைன்னு எங்களோட கஸ்டமர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2013-14 டாப் 5 பிராண்ட்ஸில் நாங்களும் இருந்திருக்கோம். ஸோ இப்போ இது தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் எங்ககிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே கம்மி பண்ணியிருப்போம். எங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. ஸோ வந்திருந்தால் நாங்கள் கம்மி பண்ணியிருப்போம். ஓகே, அவங்க தேர்ட் பாயிண்ட் விச் நெஸ்லே இஸ் ஐம் கம்மிங் டு யூ. கஸ்டமர் ஃபீட்பேக் எங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மூணாவது பாயிண்ட் அவங்க சொல்கிறது. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, கஸ்டமர்ஸ் எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. Now I want customers first, then NGOs. I know, after that NGOs. Customers, she says that நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, கஸ்டமர் ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருக்குன்னு. கௌரி எல்லாரும் பேசினா எனக்கு காதில் விழாது. கௌரி சங்கர் மேம், 3rd BBA மேம். இப்போ கஸ்டமருக்கு வந்து எதுவும் தெரியாது மேம். அவங்களுக்கு சொல்லுங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து எதுவும் தெரியாது. அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருந்தால் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ ஃபுட் செக்யூரிட்டிலேருந்து இப்போ 2015 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 1980s. அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அப்போ எங்கள் ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்குல்ல, அதான் எங்களுக்கு தெரியாது. மேகி சாப்பிட்டனால தான் தெரியாது. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கம்பெனியில் தப்பாக தான் பண்ணியிருக்கீங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு தெரியலை, இப்போ தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆன இஷ்யூவை பற்றி பேசுங்க. NGOs, where are the customers? Any other point? My name PNB Chelvan, 3rd BBA. இப்போ வந்து நாங்கள் எதனால் உங்கள் நூடுல்ஸ் வாங்குகிறோன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி, நல்ல கம்பெனி, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கீங்க அப்படின்ற உங்கள் கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வாங்குகிறோம். இப்போ வந்து நீங்கள் கஸ்டமராக இது கம்பெனியே வந்துட்டு கஸ்டமருக்கு நீங்கள் இப்படி ஒரு ஃபேக்காக இது கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி அதை வாங்க முடியும்? எங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகி எங்களுக்கு அது ஹெல்த் இஷ்யூ ஆகும்ல. கல்நோட்டு இல்லைடா. 2 points by customers. Nestle, 2 points by customers. Wait, I want to ask NGOs to speak. After that you speak. 2 points சொல்லுவாங்க. ஒன்று, நாங்கள் முதல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தது பிகாஸ் we were ignorant, எங்களுக்கு தெரியாது. ஓகே, கஸ்டமர் இக்னரன்ஸ். எங்களுக்கு தெரியாததை நீங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தை சேல் பண்ணியிருக்கீங்க. அதுதான் கௌரி இன்னும் தட் இஸ் ஹிஸ் அலிகேஷன். ஃபர்தர் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச உடனே இனிமேல் வாங்க மாட்டோம் பிகாஸ் எங்களை நீங்கள் சீட் பண்ணியிருக்கீங்க. அது செகண்ட் பாயிண்ட். இப்போ வாங்க என்ஜிஓஸ்லேயே நம்ம மீடியாவையும் சேர்த்துக்கலாம். பிகாஸ் we didn't make a separate, so NGOs and media. நீங்களே மீடியாவும் பேசுங்க, NGOஸாகவும் பேசுங்க. வேறு யாராவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே, இட்ஸ் நாட் தட் யூ ஷுட். Good morning to all. I am S. Sovabala from 3rd BBA. I ask you Nestle company. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் வாங்கலாங்கிறது அடுத்த விஷயம். மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன இதெல்லாம் பார்க்குறதுல அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கா, டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஏன்னாச்சும் ஒரு கெமிக்கல் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் மூலமாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அஜினமோட்டோ, ஸோ அந்த இது வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக வேண்டி வந்து வாங்கி சாப்பிட்றது. பட் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதாவது எப்படின்னா பப்ளிக் வந்து தெரியாது அதில் என்ன கலப்பாங்க, கெமிக்கல்ஸ் பேர் என்ன, நமக்கே சில பேருக்கு தெரியாது. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கெமிக்கல் பேரே தெரியும். ஸோ அது இல்லாமல் நம்மளை வந்து அதாவது அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஸோ அதாவது FSSAI, ஸோ அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்லியுமே எங்களுக்கு தெரியலை அப்படின்னா இன்னமும் அதை வாங்கி சாப்பிட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரூஃப் காட்டி கேட்குறதா ஓகே, பட் தப்பு சொல்ல. ஸோ ப்ரூஃப் காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கவர்மெண்ட் செக் பண்ணுமா பண்ணாதுன்னு எனக்கு தெரில. பட் கவர்மெண்ட் செக் பண்ணுறப்ப நீங்கள் ஃபேக் ப்ரூஃப் கூட காட்டலாம். ஸோ அது உங்களோட எப்படி சொன்னால் நாங்கள் வந்து இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் கூட சொல்லலாம். ஸோ அது உங்களோட தப்பு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதும் பண்ணாது உங்களோட இது. Anybody else? NGOs? Any other? டீமுக்கு மற்றவனுக்கு பேசுங்கம்மா. Customers, any other points? More or less நீங்கள் சொன்னதே அவங்களும் சொன்னாங்க. Any other points? Any other customers, any points?
ரெகுலேட்டர்ஸ் நீங்கள் 2 பேரையும் கேட்டிருக்கீங்க, ரைட்? கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாங்க, என்ஜிஓஸ் என்ன சொன்னாங்க, இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு. ரெகுலேட்டர் சொல்கிறதுக்கு எதாவது இருக்கா? ஆமாம், நெஸ்லே ஆன்சர். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. மேம் அன்பு செல்வன், இப்போ வந்துட்டு கம்பெனி சார்பாக வந்துட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்களா மேம், அந்த என்னது பரவாயில்ல சொல்லுங்க. மேம் அந்த ஸ்லோடியம் அந்த இது யூஸ் பண்ணது சொல்லியிருந்தாங்களா மேம்? MSG மோனோசோடியம் குளூட்டமேட் 17.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஆனால் அவங்க இது கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.01 தான் மேம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 7 மடங்கு வந்து இன்க்ரீஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கும் போதே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோன்னு. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, கம்பெனியாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வெளியிடும் போது அதை பார்த்துருக்கலாம். எதுக்கு அதை நோட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வெளியிட்டீங்க? இப்போ கஸ்டமருக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ கஸ்டமருக்கு அது நல்லதில்லை. கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அவர் என்ன சொன்னார், கவர்மெண்ட் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், கஸ்டமருக்கு தெரியாது. பட் கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணி ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் அதுக்கு ஆட் பண்ணுறாரு பாயிண்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குச்சு எதுக்கு இந்த மாதிரி தப்பு செஞ்சீங்கன்னு. மேம் இப்போ 20,000 டன் கிட்ட மேகி வந்து பேன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மேம். சப்போஸ் அவங்க கண்டுபிடிக்கலாம், அது எல்லாமே மக்களுக்கு வந்திருக்கும். இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேகி வந்து சைல்டு தான் சாப்பிட்றாங்க. சின்ன குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. அதனால கம்பெனியோட பதில், சில்ட்ரன் ஆர் எஃபெக்டட். மேக்ஸிமம் மேகி சாப்பிட்றது சின்ன பசங்க தான். நீங்கள் அட்வர்டைஸிங் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்காங்கல்ல கேஸில், மம்மி பூக் லகி ஹே, பசிக்குதுன்னு. ஸோ அம்மா 2 மினிட் ஞாபகம் இருக்கா அந்த ஆட் உங்களுக்கு? 2 மினிட்னுவாங்க, உடனே அந்த கலராக நல்லா இது போட்டு மேகி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க குழந்தைங்க சாப்பிடும். ஓகே, நாங்களும் சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலி வி ஆல்சோ அரவுண்ட் திஸ் டைம் when we were probationers, எங்களுக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்கலன்னா மேகி தான் சாப்பிடுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் அவர். ஸோ நவ் there is a very important element which he has brought. சின்ன குழந்தைங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. கஸ்டமர்ஸ்க்கு பதில் சொல்கிறேன். ஆனால் தான் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ்க்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இங்கே இருக்க எல்லா பேக்டு ஃபுட்ஸ் எல்லாமே கெமிக்கல் தான். நீங்கள் அதில் அது எவ்வளோ நாள் போய் ஸ்டோர் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் அதில் ஒரு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். எக்ஸ்பைரி டேட் தாண்டி நாங்கள் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டோம். அதில் ஒரு பேக்கட் ஃபுட் ஒன்று இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிறது அந்த ஒரு கெமிக்கல் இவ்வளோ நாளைக்கு தான் அதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்பைரி டேட் போடுறோம். நீங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணணும். ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி தான் ஒரு திங்ஸ் அது கரெக்டாக இருக்குமா, அது கரெக்டாக இருக்கக்கூடாதான்னு பின்னாடி நாங்கள் மேனுவலே போட்டிருப்போம். நீங்கள் அதை வாங்கி பார்க்கணும், எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்கணும், இது கரெக்டாக இருக்குமா. நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டுக்காக நாங்கள் ஏதாவது ஆட் பண்ணாதானே. ஆனால் அது கெடுதல் தான், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். அது கெடுதல் தான். இது கஸ்டமர்ஸ்க்கு தப்பாக இருந்தால் நாங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம், நாங்களே அதை வாங்கிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் கொடுத்து இன்னும் ஹார்ம்ஃபுல் ஆக்க மாட்டோம். இது கஸ்டமர்ஸ்க்கு தப்பாக இருக்குன்னா நாங்கள் அதை வாங்க மாட்டோம். அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு ஒன்றுமே வந்ததில்லை இது வரைக்கும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அதுக்காக எதாவது கொடுத்து உட்கார வச்சிடணும் அப்படின்னு சில வீட்டில் யோசிப்பாங்க. நாங்கள் இப்படி தான் யோசிச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒன்று கொடுத்தா அவங்கள அமைதியாக்கிடணும். ஸ்டூடெண்ட்ஸை நம்மளோட சைல்டையோ நம்ம கூட இருக்கவங்களையோ அமைதியாக்கி உட்கார வச்சிடணும். இல்லை அதுக்காக நாங்கள் அவங்க வாயை கட்டி போடல. உங்களுக்கு டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ ஆட் பண்ணோம். இதில் எக்ஸ்பைரி டேட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து வாங்கணும், பின்னாடி இருக்க மேனுவலை படிக்கணும். இதுக்காக தான் நாங்கள் பின்னாடி ஒன்று போடுறோமே, அதை படிக்காமல் நீங்கள் வாங்கிடுறீங்க. சில இடத்துல வந்து அதை எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி விற்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் போடலாம். நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் போடலாம். நாங்கள் இதுக்கு ஏற்றுக்கிறோம். எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களை ஏற்றுக்கலை அப்படின்னா நாங்கள் அதை வந்து ஓகே நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். நெஸ்லே கம்பெனி ஓனர் மேம், உங்களுக்காண்டி
நீங்கள் சொல்கிறது மேனுவலாக படிக்கிறதுக்கு எல்லாமே ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல, படிக்கிறவங்க படிப்பாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்தாலும் அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் கூட யாரும் பார்க்குறது இல்லை. ஒரு சில பேர் வந்து எப்படி சொன்னால் குழந்தைங்கள விடுங்க, ஸோ ஓரளவுக்கு படித்தவங்க வந்து எக்ஸ்பைரி டேட் பார்ப்பாங்க. அதுவுமே இப்போ சில பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிஸ்கட் டேஸ்ட்டாக இருக்காங்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு கவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறது யாரும் செக் பண்ணுறது கிடையாது. ஸோ மேனுவலும் யாரும் படிக்கிறது கிடையாது. ஸோ அது கஸ்டமர்ஸோட எப்படி சொன்னால் அது ஜென்ரேஷன் ப்ராப்ளம். ஸோ அவங்க வளர வந்து இன்னுமே அது படிக்காமல் தான் வராங்க. ஸோ அது அவங்களோட மிஸ்டேக்கு. ஸோ அதை விட்டுருங்க. பட் நீங்கள் கவர்மெண்ட் அதை சொல்லி அதாவது எப்படி சொன்னால் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப பப்ளிக் வந்து நம்ம அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து சூப்பர் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அதே மீறி கவர்மெண்ட் சொல்லி நீங்கள் கொடுத்தது உங்கள் தப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ எக்ஸ்பைரி டேட்டை தனியாக சொல்லலாம். பட் அந்த எப்படி சொன்னால் அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணது தப்பு சொல்ல. ஸோ அது வந்து கஸ்டமருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணது உங்கள் தப்பு. ஸோ அதுக்கான தான் இருந்தது. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணது உங்கள் தப்பு. ஸோ அது கவர்மெண்ட் கண்டுக்கலைங்கிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும். கரெக்டான ப்ரூஃபை கொடுத்துருந்தா அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ண காரணம் நீங்கள் ஃபேக் ப்ரூஃப் கொடுத்துருக்கலாம். அது உங்களோட இது. அவ்வளோதான். I think you had something to say? Customers. இப்போ கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கட்டும் மேம். ஆனால் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த கெமிக்கலோட கண்டென்ட் அதெல்லாம் அந்த ஃபுட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணிட்டீங்க, அது உங்கள் தப்பு, கம்பெனியில் இருக்க தப்பு. அதை நம்ம மாற்ற முடியாது. நீங்கள் கெமிக்கல் கம்மியாக வச்சுருந்து கரெக்டான சொன்ன அளவுக்கு நீங்கள் போட்டு ஆட் பண்ணி அதே அளவுக்கு நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் தாண்டினா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் கரெக்டு, நீங்கள் எக்ஸ்பைரி டேட் தாண்டி சாப்பிட்டனால தான் உங்களுக்கு இதாகிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பைரி டேட் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஏன் ஆட் பண்ணுறீங்க? தப்புன்னு தெரியுது இல்லை, ஏன் ஆட் பண்ணுறீங்க? அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படித்தவங்க தெரிஞ்சவங்க ஆட் பண்ணுவாங்க. கிராமத்து சைடு இருக்கிறவங்களாம் தெரியாது, அங்கேயும் ப்ராடக்ட் சேல் ஆகுது, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன? அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் இங்கிலீஷில் தான் இருக்கும் பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். சோடியம்னா கிராமத்தில் யாருக்கும் தெரியாது, நமக்கே தெரியாது. நம்ம படித்ததுனால தான் நமக்கு தெரியுது. இப்போ கம்பெனி சார்பாக வந்து நீங்கள் கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதே கஸ்டமராக நாங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறது வந்து அங்கே கவர்மெண்ட் சொன்னனால தான் எங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு அதை தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ அந்த கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்கலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கும் கஸ்டமருக்கு வந்து அது சைடு எஃபெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து அதை பார்த்துட்டு அதை வெளியிட்டிருக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ப்ளீஸ் see how the argument has gone. ஓகே, அதுக்கு தான் நான் எழுத ஆரம்பித்தேன். முதல்ல அவங்க சொன்னது எங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, கேட்டிருந்தீங்க. ஓகே, முதல்ல என்ன சொன்னாங்க? ரெகுலேட்டர்ஸ்க்கு அதான் பதில் சொன்னாங்க, எங்களுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு வை டு யூ கம் அண்ட் பேன் த ப்ராடக்ட், அதுதான் கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ கஸ்டமரை கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் கேள்வி கேட்குறச்சு என்ன சொன்னாங்க? இல்லை, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் திருப்பி அதை படிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் பாசிட்டிவ்னு ஆரம்பித்த ஆர்குமெண்ட்டு கொஞ்சமாக மாறிட்டு இது இப்போது இது எங்கள் தப்பு இல்லை, அது திருப்பி நீங்கள் படிக்காதது உங்கள் தப்பு அப்படின்னு கஸ்டமர் மேலே போட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் 1. ஓகே, ப்ளீஸ் திங்க் அபவுட் த ஸ்ட்ராட்டஜி, ரைட்? நம்பர் 2, நீங்கள் யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணிங்க, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், தட் எக்ஸ்பைரி டேட்டு இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. கண்டென்ட் எனிவே எம்எஸ்ஜி கண்டென்ட் இஸ் அபவ் த லிமிட். அதுக்கும் எக்ஸ்பைரி டேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிங்க. இட் இஸ் அ ராங் ஆர்குமெண்ட்டே தப்பு. அது எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுக்கும் எம்எஸ்ஜி கண்டென்ட்டுக்கும் இட் இஸ் நாட். நீங்கள் இல்லை, ஈவன் மேகி மேட் தீஸ் மிஸ்டேக்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபஸ்ட்டு தே நெவர் ரியாக்டட். இந்த கேஸில் அவங்க அவ்வளோ சொல்லலை, பட் தே நெவர் ரியாக்டட், தே ஜஸ்ட் கெப்ட் குவைட். பேன் இருந்தது, தே வெண்ட் அண்ட் சேலஞ்ச் இட் இன் த கோர்ட். ஒன்றுமே செய்யலை அவங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் யோசித்து அப்புறம் இந்த மீடியா கேம்பெயின்லாம் செஞ்சாங்க. ஸ்லோலி த ஆர்குமெண்ட் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் சேயிங் தட் கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் பாசிட்டிவ் டு இட் இஸ் நாட் அவர் மிஸ்டேக், இட் இஸ் கஸ்டமர்ஸ் மிஸ்டேக். புரிஞ்சுதா? முதல்ல கஸ்டமர் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? கஸ்டமர் எங்கள் மேலே தப்பு இல்லை, கஸ்டமர் மேலே தப்பு, அவங்க படிக்கலை. அது நீங்களும் அப்ஜெக்ட் பண்ணீங்க, இவரும் அப்ஜெக்ட் பண்ணார். ஓகே, ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நவ் யூ திங்க், இஸ் தட் கரெக்ட்?
அவங்க சொன்னது தப்பு ரைட், அது ஒன்று கண்டென்ட் வைஸ் தப்பு ரைட்டு. ஸ்ட்ராட்டஜியாக பாருங்கள். நெஸ்லேக்கு என்ன வேணும்? கஸ்டமர் ஷுட் பை த ப்ராடக்ட். இப்போ உங்கள் மேலேயே தப்புன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் விரும்பி அந்த ப்ராடக்டை வாங்குவீங்களா? ஸோ தட் இஸ் த when you are meeting an argument, மெயின் ஃபோக்கஸ் என்ன உங்களுது? your focus is not the regulator. நீங்கள் முதல்ல ரெகுலேட்டரை யூ டோல்டு, அவங்கள கொஸ்டின் பண்ணிங்க, காம்படிட்டர்ஸையும் கொஸ்டின் பண்ணிங்க, பரவாயில்ல. பட் இஃப் யூ கொஸ்டின் த கஸ்டமர் himself or customer herself, இப்போ அவங்க சொன்னாங்க ரூரல் பீப்புளுக்கு படிக்கவே வராது, சோடியம்னா என்னென்னு தெரியாது. இன்னொரு டார்கெட் ஆடியன்ஸஸ் யார் செக்மெண்ட்டு? குழந்தைங்க. அவங்க திருப்பி பார்த்து எம்எஸ்ஜி கண்டென்ட் எவ்வளோ, ரூல்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் பார்க்கணுமா? நம்பிக்கை மேலே வாங்குகிறாங்க. நீங்கள் யார் வேணுமோ, யார் சப்போர்ட் உங்களுக்கு வேணுமோ அவங்க மேலேயே நீங்கள் தப்பு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க வாங்கவே மாட்டாங்க. அதனால தான் இன்னை வரைக்கும் சில பேர் மேகி நூடுல்ஸ் பக்கமே போகிறதில்ல. there are people who buy, but there are also people who don't buy. So when you do a strategy, never blame the person whose support you need. Okay, now come on, continue. காம்படிட்டர்ஸ் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ எம்எஸ்டினால தான் இங்கே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்ஸோட லேர்னிங் எபிலிட்டிஸ் கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2010 ஹிப்பியை இந்தியாவில் லான்ச் பண்ணோம். நாங்கள் லான்ச் பண்ணதில் இருந்து நாங்கள் எம்எஸ்டி கண்டென்ட்டை யூஸ் பண்ணவே இல்லை எங்கள் ப்ராடக்ட்டில். ஸோ நெஸ்லே மேகி கம்பேர் பண்ணுறப்போ எங்கள் ப்ராடக்ட் கிட்ஸுக்கு கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். We do not use MSG, na? That is your argument. Okay. So product is safe. Customers, இப்போ மேகிக்கு பதிலாக ஐபி இல்லை, யூ ரெப்ரசன்ட் இப்பி. பரவாயில்லப்பா, வைக்கப்படாதீங்க, பேசுங்க. My name is Prakash, third BBA. இப்போ நீங்கள் கம்பெனி சைட்லேருந்து பார்க்குறீங்க, கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்குறீங்க. சப்போஸ் அந்த கம்பெனி பேன் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனிக்குள்ளே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எக்ஸலண்ட். பாருங்கள். ஸோ வாட் அபவுட் த எம்ப்ளாயீஸ்? there is another party, no, in this. மேகி தானே பேன் ஆயிடுச்சு, அதில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க் இருக்காதுன்னு சொல்கிறீங்க. நெஸ்லே நிறைய கம்பெனி வச்சுருக்கோமே, அதில் ஒரு கம்பெனியில் நாங்கள் நிறையா ஒருத்தவங்களும் பிரித்து நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போட்டுருவோமே. எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ மொத்தமாக அவங்களுக்கு தூக்கி வேறு கம்பெனியில் கூட போடலாம். எங்களுக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குல்ல. நாங்கள் ஏன் மேகி பேன் ஆயிடுச்சுன்னு எல்லா எம்ப்ளாயும் போட்டுன்னு விட்டணும்? பண்ணீங்களா? அந்த நியூஸ் வரலையே, நிறைய பேர் இறந்து நியூஸ் வரல. நாங்கள் அதனால தான் 30 வருஷமாக எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் அதை சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது தப்புன்னு சொல்லும்போது நாங்கள் மாற்றிக்கிறோன்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்கிட்டே நாங்கள் அதை சொல்லியிருக்கோம், நாங்கள் மாற்றிக்கிறோம், எங்கள் கஸ்டமர்ஸ் தப்புன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் இதை மாற்றிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். இத்தனை வருஷமாக எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அது தப்பு. அதனால அந்த 30 வருஷமாக யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. மேகினால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, மேகினால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு நியூஸுமே வராதனால நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸை நம்பி தான் அதை கொடுத்தோம். தேங்க்யூ. As she said, 40 years nobody had any problem. So Maggi, when it started, it had followed guidelines and all. Then when it went till the top, then it used to start being more means. Now Maggi knows that yes, we are in the power. Then they think they can do anything. Then and after that, if you start to do these things, then what the use of first showing as a good product, then being the top and again being bad? Yeah, so as your market share increased, when you were entering the market, you complied with the regulations. When your market share increased, you started breaking or flouting the regulations. And now you are pushed to the back. So what is the point in rising to the top and then going down again? Snakes and ladders game. Okay. That is the question to the management. நீங்கள் இன்னும் எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் சொன்னது நாங்கள் வேறு நெஸ்லே கம்பெனியில் போடுறோன்னு. வி லுக் அட் வெதர் தே ஆக்சுவலி டிட் இட். பட் அவங்க அஜய்க்கு உத்தரம் சொல்லுங்கள். சஞ்சய் சிங், நாட் அஜய் சிங். சஞ்சய் சிங் கேட்குறாரு இப்போ.
No. Last. Huh? No, that is what. No, see, that is why those cases which I have chosen, it should be useful for those who go to corporate also, those who go to government also. And the madri cases I have. நாளைக்கு நீங்கள் கம்பெனி சிஇஓவாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா நெஸ்லேயில் ரொம்ப anyway, let me look at that. யார் சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்க that their employees ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கவே இல்லையே, வாட் ஹேப்பன்? அவங்க என்ன சொன்னாங்க, வேறு இடத்துல நாங்கள் அவரை வேறு இடத்துல நாங்கள் அவங்கள அகாமடேட் பண்ணிவிடுவோம், வேலை கொடுத்துடுவோன்னு. ஆக்சுவலி நடந்தது கேஸில் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கா தெரியல. த பர்மனண்ட் எம்ப்ளாயீஸ், லாங் டேர்ம் எம்ப்ளாயீஸ் யார் இருந்தாங்களோ அவங்கள வச்சுருந்தாங்க, வேலையை விட்டு எடுக்கலை. ஓகே, தட் இஸ் வாட் த கேஸ் சேஸ். ஆனால் கான்ட்ராக்டில் இருந்தவங்க நிறையா பேர் கம்பெனிஸில் பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அவுட் சோர்ஸ்டுன்னு சொல்லுவோம்ல, அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த ஏஜென்சிஸ்க்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர், நிறையா பேர் இல்லை, பட் அந்த கேஸில் சொன்னது அட்லீஸ்ட் 1% கமிட்டட் சூசைட். அப்படி தான் அந்த கேஸ் சொல்லுது. இட் குட் பி மோர், வி டோன்ட் நோ, பட் த கேஸ் சேஸ் 1, ரைட்? ஸோ it is not that employees were protected, especially contract employees, அவங்களுக்கு கதியே இல்லை. ரைட், sit down. என்ன இப்போ உங்கள் மேலே நிறையா அலிகேஷன்ஸ் வந்திருக்கு ஃப்ரம் ஆல் சைட்ஸ். sit down. சொல்லுங்கள். பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் சேஃப்டி பண்ணி வேறு கம்பெனியில் வேலை கொடுக்குறாங்க. அந்த இல்லை அவங்களையும் வேறு கம்பெனியில் வேலை கொடுக்கல, வேலையை விட்டு எடுக்கலை, அவ்வளோதான். அதை டெம்பரரி எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய ஒரு 1000 நம்பருக்கு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. கரெக்ட். அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் கேட்டதுலேருந்து அவங்க உள்ளே டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன செய்யறதுன்னு. இப்போ டெம்பரரி எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், அவுட் சோர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? தட் இஸ் த கொஸ்டின். பேசுங்கடி, எனக்கு பாயிண்ட் சொல்கிறீங்களடி, பேசுங்கடி. சார் சொன்னதே சொல்லுங்க. See, we should not be spending a lot of time making you speak, right? மேம் 3rd CA. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக ஒர்க் கொடுப்போம். இப்போ ஒர்க் இல்லாதனால தான் நாங்கள் ஒர்க் கொடுக்கல. இப்போ பெர்மனெண்ட்டாக இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எப்பயுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். சொல்லு சார். அதே தான் சார், பரவாயில்ல சொல்லு. இந்த என் பேர் சார் அப்படியெல்லாம் காதையே முடிக்கணுமா? விஜய் கேட்டாங்க, அதாவது வந்து நீங்கள் டாப் 5 போனதுக்கப்புறம் அதான்டி ஃபஸ்ட்டு போகும்போது இந்த பிஸ்னஸோட லீட் இது ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது ஒரே லெவலில் போக முடியும். மார்க்கெட் ஷேர் அதிகம் ஆக நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் மாற்ற தான் செய்வோம். இப்போ நீங்கள் தப்புன்னு சொல்லும் போது நாங்கள் அதை கம்மி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இவ்வளோதான். ஐ முகிலா ஃப்ரம் 3rd BBA. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பிராண்டு வந்து லோ லெவலில் தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து டாப் லெவலில் போக போக எங்களோட அந்த கெமிக்கல்ஸ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எங்களோட மார்க்கெட் இது லெவலை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை பண்ணோம். ஸோ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இப்போ ஜெயிலுக்கு போகிற ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் வேணுன்ட்டு தான் செஞ்சோங்கிட்ட.
நீங்கள் அப்பா உங்களுக்கு பாருங்க எங்களோட உங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க எம்ப்ளாயீஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்மியாக தான் அளவு தான் வச்சோம், அப்புறம் The அதிகப்படுத்திட்டோம். moment you leave this class, you'll start talking. நீங்கள் அது எப்படி பேசுகிறாங்களோ கண்டினியூஸாக. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கெமிக்கல் அளவு சொல்லி நீங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணீங்க, அதை நம்பி தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் ஏன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்க? இப்போ எங்களோட ஹெல்த் என்ன ஆகும்? அவ்வளோதான். நான் ராஜ்குமார் 3rd BBA. இல்லை அவர் வாய்ஸே சாஃப்ட். கத்துங்க ஓன்னு கத்துங்க. ராஜ்குமார் 3rd BBA. நீங்கள் ஃபஸ்ட்டு கெமிக்கல் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் வாங்குறது அதிகமாக ஹெல்த் இஷ்யூ அதிகமாக வருதுனால நாங்கள் அவ்வளோக்கா வாங்குறது. ஆல்ரெடி மேகி வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதே இப்பி நூடுல்ஸ் புதுசாக ஆரம்பிச்சனால அது கூட அதுலேயும் கெமிக்கல் கலந்துருப்பாங்க எங்களுக்கு இருக்கும், அதனால் கெமிக்கல் வாங்க வாய்ப்பில்லை. அங்கே என்ஜிஓ இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுகிறோங்கிறாரு. பிரவீன் கிவ் ஹிம் த மைக். என்ஜிஓஸ்க்கு இப்போ தாங்கலை. குட் மார்னிங் மேம், ஐம் சாம் கிறிஸ் 3rd BBA. இப்போ வந்துட்டு பாய்சன் கலக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது கெமிக்கல் கலக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கெமிக்கலுங்கிறது ஒரு வகையான பிகாஸ் மக்கள் மைண்டில் என்ன ஆகிடும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எம்எஸ்ஜி நீங்கள் இங்கே பேசலாம் கிளாஸ் ரூமில், பட் ஆக்சுவலி பப்ளிக்கில் பாய்சன் கலக்குறாங்க, இல்லை ஏதோ கெடுதல் இருக்குது, விஷம் இருக்குது, சாப்பிடக்கூடாது. பிகாஸ் நீங்களே சொன்னீங்கள்ல சோடியம்னா என்னன்னே தெரியாது, சோடியம்னா விஷம்னு நினச்சிப்பாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன், which can happen any time in the future. Come on, good. கெமிக்கல் அப்படிங்கிறது ஒரு வகையான பாய்சன் மாதிரி தான் மேம். அது வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பாய்சன் தான், அதிகமாக சாப்பிட்டாலும் பாய்சன் தான். மேகி சாப்பிட்டு என் ஃப்ரெண்டே ஒருத்தர் அஃபெக்ட் ஆகி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். ஃபுட் பாய்சன் ஆகி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். சொல்லுங்க. ஆனால் யாரும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க சார். உண்மையா சார்? இவன் தான் சார், கேளுங்க சார் என்கிட்ட. இவர் தான் ஹாஸ்பிட்டல் போகிறவரா? சொல்லுங்க பின்ன, நீங்கள் சொல்லுங்க. நீங்க தானே கமான். எவ்வளோ சாப்பிட்டீங்க? கமான். மை நேம் இஸ் கே ராமேஸ்வரன். குட். ஃப்ரம் 3rd BBA. நான் சாப்பிட்ருக்கேன், பட் ஆனால் ரொம்பலாம் சாப்பிடல, ஒரு 2 பாக்கெட் தான் சாப்பிட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். அது எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனோம், ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி 3 நாள் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ இது 2nd இயரில் மேம், ஒரு 8 மந்த்துக்கு மேலே இருக்கும் மேம். அப்போ எங்களால் வந்துட்டு நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு கேஸ்லாம் ஃபைல் பண்ண சுச்சுவேஷன்லாம் நாங்கள் இல்லை. எப்படி தான் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, ஏதாவது அமௌண்ட் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அதையும் நாங்கள் விட்டுட்டோம். வேறு வழி இல்லை, கெட்டதுன்னு தெரிஞ்சு தான் சாப்பிட்றோம், இருந்தாலும் அது லிமிட்டாக சாப்பிட்றது கஸ்டமரோட இதுன்னு. விஷம் இருந்தாலும் லிமிட்டாகவே சாப்பிட்ற விஷயத்தங்கிறாரு. விஷம் இல்லை மேம். இப்போ உங்களுக்கு ரியல் லைஃப் அவர் ஓன் கவன் பாலா அவர் முடிக்கட்டும். ஃபர்ஸ்ட் அவர் முடிக்கட்டும். அந்த பாயிண்ட்டே சேர்த்து ஆன்சர் பண்ணுறோம். அவர் உங்கள் சார்பாக பேசுகிறாங்கன்னு அவர் சொன்னாருன்னா நோ, ஓகே. அந்த அளவுக்கு யூ மேட் him get up and speak that you are not able to speak. Come on. சார், நாங்கள் வந்து என்ஜிஓ இப்போ பேசுகிறோம். அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட கம்ப்ளைண்ட்டை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேகியை நெஸ்ட்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ மேகியை மட்டும் பேன் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ஒரு உயிரிழப்பும் அதாவது ஏற்படுத்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 ரீசெண்டாக தான். ஸோ யூபியில் 10 year old பாய் வந்து இறந்துருக்காங்க மேகி சாப்பிட்டு.
10-year-old பாய் கம்ன்றா. ஸோ இறந்துருக்காங்க. ஆனால் அதை வந்து பேன் அந்த ப்ராடக்ட் மட்டும் பேன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறது. நீங்கள் மேகியா நெஸ்லே ரைட். நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு மார்க் 0. பாயிண்ட்ஸ் வேணால் சொல்லிக் கொடுங்க. காம்படிட்டர் உங்களுக்கு அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கொஸ்டின் கேட்டீங்க? அதாவது மேகியில் மட்டும்தான் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மற்றவங்கள பேன் செய்யலையே, உங்களை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அவங்கள மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு காரணம் இல்லை, ஹிப்பியில் அந்த மாதிரி எம்எஸ்டி எதுவுமே ஆட் பண்ணல. அது ப்ரூவ் பட்டிருக்கு. Come on, he is going to ask all of you to get up and speak. Only 2 of you have spoken. இவங்க பேசியிருக்காங்க, நீங்கள் பேசியிருக்கீங்க. அவங்க 2 பேரும் பேசணும். அதுவும் இல்லாமல் ஹிப்பியில் வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணவில்லை. சிந்தட்டிக் கலர்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் கம்பெனியில். சொல்லுங்க. See, anybody wants to make a point, please make a point. நீங்கள் கலர் ஆட் பண்ணல அப்படின்றீங்க, பட் அந்த இப்பி பண்ணும்போது ஆரஞ்சு கலர் எப்படி வருது? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்றீங்க, வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்கு அதில்? வா. ஹிப்பியில் ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரியல் வெஜிடபிள்ஸ். நம்ம பேக்கில் பார்க்குறப்பவே தெரியும் எல்லாமே ரியல், ட்ரையாக இருக்கும். அதனால அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. அது வந்து எதுவும் கிடையாது. ஓகே, they raised a question why that orange color வருது. இப்போ எனக்கே தெரியாது ஆக்சுவலி. I didn't know. பட் வெஜ்ஜீஸ் தான் கொஞ்ச நாளில் கெட்டு போயிருமே. எப்படி நீங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணாமல் எப்படி நீங்கள் அதை வச்சுருப்பீங்க? உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் வருதுன்னு சொல்கிறீங்க, அந்த ஆரஞ்சு கலர் எப்படி வருது? நார்மல் சில்லி பவுடரில் கூட ஆரஞ்சு கலர் வரும்ல. சில்லி பவுடர் எப்படி கெமிக்கல் ஆகும்? மிளகா வரைச்சாலே ரெட் கலரில் தானே வரும். கொடுங்க. சார், இப்போ இப்போயே வந்து மேகி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சில்லி பவுடர் கூட கெமிக்கல், நீங்கள் எதுக்கு அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்க? நீங்களாம் தப்பு பண்ணீங்கல்ல. அந்த மாதிரி ப்ராஃபிட் பார்க்க தான் எல்லோரும் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டமராக பார்த்தீங்கன்னா நீங்களும் விற்கிறீங்க, நீங்களும் விற்கிறீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டு நீங்கள் கெமிக்கல் ஆட் பண்ணுறீங்க. ஆனால் பாதிக்கப்படுறது கஸ்டமர். உங்களோட ப்ராஃபிட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. Yeah, Ajay, come on. திரும்ப சொல்ல இல்லை இப்போ நீ சொன்னது சொல்கிறேன், அதை சொல்லிட்டு Get up. Yeah. ரெண்டு கம்பெனி போட்டி போட்டு கேளுங்கம்மா. ரெகுலேட்டர் ஏதோ சொல்கிறாங்க. செக் பண்ணுவாங்க. அப்படி கொண்டு போயிடுது. சார், குட் மார்னிங் மேம். ஐ எம் வினோத் ஃப்ரம் பிபிஏ. Loudly and to them. நீங்கள் வந்து ரெண்டு கம்பெனியும் மாறி மாறி வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க தான் ஃபீட்பேக் சொல்லணுன்ட்டு. கவர்மெண்ட்ஸ் தான் வந்து அதை செக் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னீங்க வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது, அதனால் நீங்கள் பேன் பண்ணி கேட்டீங்க. எல்லா கஸ்டமரும் லேபுக்கு போய் செக் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்ஸ் தான் வந்து செக் பண்ணி உங்களை பேன் பண்ணுறோம். அது அதனால தான் வந்து பேன் பண்ணுறோம். நீங்கள் மேகியோட ஸ்ட்ராட்டஜியை கவனிங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜி ஸ்லோலி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஓகே, வென் யூ ஆர்
நீங்கள் எல்லோரும் மேகி வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற வரைக்கும் அவங்க மார்க்கெட் ஷேர் நல்லா இருந்தது. they were happy. Please little bit. Okay, sometimes Sutradhar also should speak, right? பட் ஸ்லோ. முதல்ல என்ன சொன்னாங்க, கஸ்டமர்ஸ் எங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னாங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் மேலேயே ப்ளேம் போட்டாங்க, நீங்கள் சரியாக படிக்கலை நாங்கள். இப்போது டிஸ்கஷன் மாறிடுச்சு பாருங்கள். அவங்க இப்பி மேலே தப்பு சொல்கிறாங்க, இப்போ உங்களது சரியாக இல்லை ப்ராடக்ட்டுன்னு. தென் யூ brought an important point. நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா எஃபெக்ட் ஆகிறது நாங்கள் தான். ஃபைனலி இட் இஸ் த கஸ்டமர் ஹூ இஸ் sacrificed. பட் இதுலேயே நீங்கள் பார்க்கலாம், ஸ்லோலி அவங்க அவங்களோட இட் ஹேப்பன் இன் ரியல் டர்ம்ஸ். அவங்க மார்க்கெட் ஷேர், மேகி மார்க்கெட் ஷேர் குறைஞ்சி மற்றவங்க மார்க்கெட் ஷேர் ஜாஸ்தியாச்சு. பி வாஸ் த மெயின் பெனிஃபிஷரி. டிஸ்கஷன் இஸ் ஆல்சோ கோயிங் லைக் தட். அவங்களே வலுவுக்கு இப்பயே இக்னோர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள டிஸ்கஷனில் இன்வால்வ் பண்ணிட்டாங்க. when a company is put on a defensive, they use wrong strategies, blaming others instead of correcting themselves. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் தப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லார் மேலேயும் தப்பு சொன்னால் ரைட். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாஸில் பேசலைன்னு நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க, அவங்களும் பேசலையே இவங்களும் பேசலையே, தட் இஸ் நாட் த ரைட் ரிப்ளை. ஆர் நீங்கள் யார் என்ன கேட்குறது, ரெகுலேட்டருக்கு நீங்கள் எது கேட்குறீங்க, என்ன கஸ்டமர்ஸ் என் பக்கத்தில் இருக்காங்க. சப்போஸ் யூ டெல் மீ தட் நான் உங்களுக்கு கௌரி பேசுங்கன்னா நான் பேச மாட்டேன், பிரவீன் எனக்கு சொல்லலையே அப்படின்னா தட்ஸ் a wrong strategy. The simple strategy is correct your mistake. அது செய்யறதுக்கு பதிலாக ரவுண்டாக போனாங்க. That is why many people stopped buying and market share fell. So whenever you are on the, when you are wrong, immediately correct yourself. Don't start blaming. Anybody? Somebody wanted to speak. Bala, you wanted to speak? யாரோ ஒருத்தர் கேட்டீங்க. In between I started speaking. Anybody this side? Yeah. கஸ்டமர்ஸ் கிட்டேயும் கவர்மெண்ட் கிட்டேயும் நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம். எங்களோட தப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். ஆனால் பேன் பண்ண வேண்டாம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்கள் அதை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்டை கொடுக்குறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் கஸ்டமர்ஸ் இப்போ ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டாங்க. மேம் அவங்க பண்ணதை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க மேம். ஒரு நிமிஷம், கம்பெனிக்கு நீங்கள் பண்ணதை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இதனால் நிறைய பேர் கஸ்டமர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்க்ளூடிங் யுவர் கிளாஸ்மேட். நஷ்ட ஈடு கொடுப்பீங்களா? கொடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து அதில் எதுவும் கெமிக்கல் கலக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இப்பி வந்து 2 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் ஆகுது? மேகி எப்படி 2 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் ஆகுது? 2 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், மேகியே மறந்துட்டாரு, இப்போ இப்பி வந்துடுச்சு. நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் சார் இன்னொரு டவுட்டு என்னென்னா, மேகியை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கெமிக்கல் கலக்காமல் வந்துட்டு ப்ராடக்ட் இப்போ வந்து தான் இன்க்ரீஸ் பண்ணீங்க, அதேமாரி இப்பயும் பண்ண மாட்டீங்கன்னு என்ன ஒரு இது கொடுப்பீங்க எங்களுக்கு? வாக்கு கேட்குறாரு. 2 minutes அந்த 2 minutes ரெஜிஸ்டர், அதாவது ஒர்க்கிங் பாப்புலேஷன், மெயினாக ஒர்க்கிங் பாப்புலேஷன், இந்தியாவில் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அவங்களுக்கு சப்போர்ட்டு இந்த ப்ராடக்ட் அதர்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து அதான் சார் ஆரம்பிங்கம்மா, பரவாயில்ல. ஒர்க் போகிறவங்களுக்காக தான் நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை 2 மினிட்ஸ்க்காக தான் ரெடி பண்ணோம். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அது 2 மினிட்ஸ்லலாம் ஒர்க் ஆகாது, அந்த குக் பண்ண முடியாது அப்படின்னு. உங்களோட இம்ப்ரெஷனுக்காக தான் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம்.
Okay, but that doesn't answer the point. Yeah. And the mic கொடுமா. குட் மார்னிங் மேம். ஹரியர் சுதன் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 மினிட்ஸில் ரெடி பண்ண முடியாதுன்னு கஸ்டமர்ஸுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் அப்படின்றாங்க. அப்போ அதனால தானே அவங்க விற்கிறாங்க. எதுக்குன்னா வந்து அவங்க என்ன கெமிக்கல் ஆட் பண்ணாலும் அதை மக்கள்கிட்ட சொல்கிறது கிடையாது. அவங்க என்ன தான் கெமிக்கல் எவ்வளோ ஆட் பண்ணாலும், அமினோ ஆசிட்ஸாக இருந்தாலும் சரி, சோடியம் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவங்க ஆட் பண்ணிவிட்டு கஸ்டமர் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். வந்து கஸ்டமரை வந்து அவங்க வாங்க வைக்கணும், அவங்க மார்க்கெட் ஷேர் உயரணும் அப்படிங்கிறக்காண்டி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த பேக்கெட்லலாம் அட்ராக்டிவாக எதுனா ஒரு எமோஜிஸ் போட்டு அப்படி தான் மேம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து என்ன தான் அவங்க கிளைம் பண்ணாலும், லேபிள்ஸ் இது கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக இருக்குன்னு எதுனா இல்லை கிளைம் பண்ணாலும் அது கரெக்டாக இருக்குமான்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கவர்மெண்ட்டே போய் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு பாக்கெட் எடுத்து அவங்க செலக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி இது பண்ணாலும் அவங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க மறைக்கிறவங்க அப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சோடியம் நாங்கள் கெமிக்கல் ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டே அதை டெஸ்ட் பண்ணாலும் கவர்மெண்ட்டை ஏதோ ஒன்று சொல்லி கவர்மெண்ட்டும் வந்து அது பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதான் மேம் ரியாலிட்டி வந்து அதான் வந்து. அதனாலே அதனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போயா இருந்தாலும் மேகியாக இருந்தாலும் எல்லாமே வந்து கெமிக்கல் தான். எல்லாமே வந்து கெமிக்கல் தான். நம்ம பேன் பண்ணணும்னு பார்த்தாலும் இந்த உலகத்தில் வந்து இந்தியாவிலையும் சரி எங்கே இருந்தாலும் சரி முக்கால்வாசி ப்ராடக்டை வந்து நம்ம வந்து பேன் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே வந்து நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. நல்லதுன்னு எதுவுமே இல்லை, கெட்டதுன்னு எதுவுமே இல்லை. எதாக இருந்தாலும் சாப்பிட தான் போகிறோம், எதாக இருந்தாலும் சாக தான் போகிறோம். எல்லாமே ஒன்று தான். டிஸ்கஷனில் வேறு உங்கள் பேர்? ஹரிஹர. He has gone to philosophy now. சுதன். ஹரிஹர சுதன். ஹரிஹர சுதன். ஆமாம், உட்காருங்க. பட் there was a very important point which he said that நீங்கள் அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும்னு. ஓகே, he made one point. இல்லை எம்எஸ்ஜி எவ்வளோ கலந்துருக்காங்க, லெட் எவ்வளோ கலந்துருக்காங்கன்னு கஸ்டமருக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். That is a very important point in economics. Okay, there is a concept called information asymmetry. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Information asymmetry. That is exactly what you are talking. That என்ன இருக்குன்னு யார் பொருளை விற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்குது, கஸ்டமர் கையில் இல்லை. நீங்கள் சொல்லலாம், பின்னாடி பிரித்து பாருங்கள், திருப்பி பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, அது டிஃபரன்ஷியல் எவ்வளோ இருக்குது, அது கஸ்டமருக்கு தெரியாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு விதத்தில் கஸ்டமரை மிஸ்லீட் பண்ணி விற்கிறீங்க. ரைட்? நீங்கள் என்ன மேகி சொல்கிறேன், ஓகே, ஆர் எனி ப்ராடக்ட் ஃபார் தட் மேட்டர், எனி ப்ராடக்ட், ரைட்? இப்போ சி ஐ யூஸ்ட் அ கிளீனர், ரைட், 2-3 days இங்கே வரத்துக்கு முன்னாடி ஐ யூஸ்ட் அ கிளீனர் ஃபார் கிளீனிங் சம்திங். கையெல்லாம் ஃபுல்லு ஸ்கின் ஹேஸ் பீல்ட் ஆஃப் because the chemical there is so strong and abrasive. In skin it has affected, right? It has affected my skin. அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க அந்த abrasive chemical, I don't know, they know, but it has affected my skin. So customer always loses in information asymmetry. Asymmetry na asymmetry தமிழில் difference, right? Symmetry na உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதே தான் உங்களுக்கு தெரியும். Asymmetry na one person knows more, one person knows less. Information asymmetry, knowledge asymmetry, right? So யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். தட் இஸ் வை ரெகுலேட்டர் இஸ் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ரெகுலேட்டர் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது கவர்மெண்ட்டுன்னு எதுக்கு பண்ணி வச்சுருக்கோம். அதர்வைஸ் நீங்கள் விற்கலாம், வாங்கலாம், அந்த குரூப்பே வேணாமே, ரெகுலேட்டர் குரூப்பே வேணாம். பிகாஸ் தே கரெக்ட் தட் இன்ஃபர்மேஷன் asymmetry. சம்டைம்ஸ் NGOs ஆல்சோ கரெக்ட். நீங்கள் நிறையா பார்த்துப்பீங்க அந்த கொக்கோ கோலா கேஸில். இன் மேகி கேஸ் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ப்ராப்ளமை தூக்கி எடுத்து காமிச்சார். கொக்கோ கோலா கேஸில் இட் வாஸ் த NGOs who first highlighted the problem. So that is why they are required. ஒரு ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரும் ப்ரொடியூசரும் மட்டும் இருந்தால் போகாது, ரெகுலேட்டரும் வேணும், NGOஸும் வேணும், காம்படிட்டர்ஸும் வேணும். Okay, it will always be there, right? So your aim also should not be to kill the competition or blame the customer.
Learn from them and correct the mistake if there is a mistake. If there is no mistake, then correct the information asymmetry. இல்லை நீங்கள் தெரிஞ்சுட்டு தப்பு, நாங்கள் சரியாக தான் செஞ்சுருக்கோன்னு நீங்கள் சொல்லலாம் if you are right. Okay, but don't try to mislead the customer. Any other points? Anyone else wanted to speak? Did I miss? Okay, Vivekananda wanted to speak. So இப்போ full marks. Hi, thank you, ma'am. Two information I am interested to share regarding this Maggi noodles ITC EP, and the recent past 2 weeks before a report was presented by one NGO in all over the world. Number one, enna appdin solli sonningna, abruptly I have to be believed it, or everyone is have to accept it. I am starting a company not for service but for profit. That profitability is going to be decided by way of my what we call own consciousness. அதை நம்ம ஃபிலாசபியாக சொன்னாலும் சரி, இல்லை வந்து எக்கனாமிக்லாம் சொன்னாலும் எதுன்னு சொன்னாலும் சரி, நான் அளவாக சம்பாதிப்பேன், ஏன்னா நான் சம்பாதிக்கணும். இது ரெண்டு தான் வித்தியாசம். அதுதான் ஹரிகரன் வந்து வேறு மாதிரி அவன் வந்து சொன்னான். Why it is so? இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, the industry is evolved in their that in same line. இப்போ மேடம் சொன்ன மாதிரி அந்த அசிமெட்ரியாக இல்லை, கிட்டத்தட்ட சிமெட்ரி. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி ப்ராடக்ட் தான் என்ன பண்ணுறான், உற்பத்தி பண்ணுறான். வேறு ஒரு டைவர்ஜென்ஸுக்கு அவன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இட்ஸ் டூ நேரோ இன் காம்படிஷன் பை எனி கம்பெனிஸ். அப்போ பீயிங் அ கம்பெனி ஐ வாண்ட் டு லிவ் இட் அப். இப்போ நீங்கள் சில பேர்லாம் கேட்டீங்க எம்ப்ளாயீஸ் என்ன ஆவாங்க, மக்களுக்கு சாப்பாடு என்ன கிடைக்கும், அதெல்லாம் நிறைய கேட்டிங்க. அப்போ கம்பெனி ஹாஸ் டு தேர், நீங்கள் கம்பெனி இருக்கணும், அக்ரிகல்ச்சர் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும். அப்போ கம்பெனி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஐ ஹாவ் டு லிவ் இட் ஆன். வாட் ஐ ஹாவ் டு டூ, ஐ வாண்ட் டு டேக் தேர் மோர் அட்டென்ஷன் ஆஃப் மை கஸ்டமர். ஐ ஹாவ் டு கீப் ஆன் மேக்கிங் தேர் த ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன். இது ப்ராடக்ட்டு, இது ப்ராடக்ட்டு, இது ப்ராடக்ட்டு, இது ப்ராடக்ட்னா என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், நான் அடிக்கிட்டே போவேன். அப்போ என்னுடைய கஸ்டமர் பேஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். கம்பெனி இருக்கும், வேலை வாய்ப்பும் கிடைக்கும், எக்கனாமியும் இருக்கும், அக்ரிகல்ச்சரும் சுற்றும் என்ன பண்ணுவாங்க, வாழுவாங்க. அப்படி நான் வாழும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அது சொன்ன முதல் பாயிண்ட், இந்த ஃபிலாசபியை நான் சொன்ன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும், பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் வருது. இதில் யார் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னா, நான் மேடம் தான் சொல்லும்போது சொன்னாங்க வந்து நீங்கள் இந்த பக்கம் இருக்க போகிறீங்க, அந்த பக்கம் இருக்க போகிறீங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் என்ஜிஓஸ் ஷுட் பி ஸோ அவேர். மார்க்கெட்டிங்கில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, கஸ்டமர் பிவேர். வாங்குபவனே விழித்திரு. அல்டிமேட்டாக என் பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்து கொடுக்குறேன்னா அது என் காசு, நான் தான் கொடுக்குறேன். வாங்குறதுக்கு முன்னால் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது கேள்வி. அதுக்கு அவனும் பதில் சொல்லிட்டான், வர வர படிக்கணும், பட் அறிவில்லாமல் போயிட்டு இருக்கணும். அவன் மறைமுகமாக சொன்னேன், எவனும் படிக்கிறதில்ல, எதையும் பார்க்குறதில்ல, எதையும் ஃபாலோ பண்ணுறதில்லன்னு. அப்போ இங்கே விஷயம் என்னென்னா, கன்சியூமர் ஹேஸ் டு பி அவேர். ரைட். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டு, இந்த 2 வாரத்துக்கு முன்னால் வந்து ஒரு ரிலீஸ். எவ்ரி கம்பெனி இன் த வேர்ல்டு, இட்ஸ் so called international companies, they have the two stands while they are marketing the product in all over the world. European countries, they follow Pakka standards. When you come to the India, like Asian countries, they never follow the standard. They will be go with the not to the standard. I am telling about it's not substandards, they are not to the standards. Whatever the rules says, even that is not possible here, they are not followed here, whereas in Europe and America, they followed as such. That is the differentiation between the other companies. Yes, it should be taken care by both company, government and NGOs. And ultimately, who else? Customers. நீ பணம் கொடுக்குறதுக்கு முன்னால் இது வாங்கி சாப்பிடணுமான்னு நினச்சதுக்கப்புறமா நீ என்ன பண்ணிக்கலாம், காய போடலாம். நினைக்கலைன்னா நீ என்ன பண்ண முடியாது, பாக்கெட்லேருந்து பணம் போயிடும். தென் யூ வில் பி ஹேவிங் த ட்ரபுள் அண்ட் ஆல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ரியலி ஷாக்கிங் ஸ்டோரி. அண்ட் ஐ ரீட் த மெட்டீரியல். அது 2 வாரத்துக்கு மேலே படிக்கும்போது அப்போ நம்மகிட்ட வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சேஃப்டிக்கு FSSAன்னு ஒன்று இருக்குது, ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருக்கிறார். இவங்க எல்லாம் வேலை செய்யணும். ஒரு பெரிய மெக்கானிசம் இதுக்கு பின்னால் இருக்குது. அந்த மெக்கானிசம் வேலை செய்தா? அப்போ அந்த மெக்கானிசம் வேலை செய்யுதுன்னு சொன்னால் கஸ்டமருக்கு என்ன அறிவு சொல்லியிருக்கிறாங்க, கஸ்டமர் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறாங்க. ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன், நெஸ்லே மேலே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, மேகி மேலே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. பேன் பண்ணால் 3 மாதத்துக்கு, அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அவங்க என்ன கம்பைன் பண்ணாங்கன்னா, நாங்கள் தப்பு பண்ணல, முதல்ல நாங்கள் தப்பு பண்ணல. தே வில் பி டெல்லிங் தட் நாங்கள் இந்த ஏரியாவிலேருந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் கோதுமையை வாங்குகிறோம், அந்த கோதுமையில் இது இருக்குது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஆட் பண்ணல எல்லாம் சொல்லி 3 மாதம் வாங்கலை.
நாலாவது மாதம் கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸேஷன் வாங்குறாங்க, பெர்மிட் பண்ணது வருது. அகைன் இட் வில் பி ஷூட் வித் த சேம் மார்க்கெட் பர்சன்டேஜ் ஆஃப் தி சேம் ப்ராடக்ட். எந்த மக்கள் வேணான்னு சொன்னானோ அதே மக்கள் திரும்ப என்ன பண்ண அதை ரீச் பண்ண வச்சானுங்க. அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அப்போ இங்கே யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? இப்போ யார் முழிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த பொருள் தேவையா நமக்கு? வீட்டில் அழகாக இடியாப்பம் ஊற்றிடுறாங்க. மாவாட்டி ஊற்றுனேன்னா என்ன ஒன்று கையில் வச்சு புளியணும், அவ்வளோதான். அதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அதில் இருக்குது திஸ் நாக்கு சேஸ் ஆஸ்க் சம்திங். ஸோ ஃபார் தட் வி ஆர் பேயிங் மணி. அதனால் ஆயுர்வேதத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, நாக்குக்கு எது நல்லா இருக்கோ தயவுசெய்து சாப்பிடாத, அவ்வளோதான் விஷயம். நாக்குக்கு நல்லா இருக்கிற விஷயத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்புல எல்லாம் வரும். அப்புறம் அவன் சொன்னான்ல, வாழ்வதா வீழ்வதா, ஹரிகர சுவாமிகள் அந்த மாதிரி போயிடும். ஸோ யூ ஹாவ் டு திங்க் இன் பாசிட்டிவ். யாராவது ஃப்யூச்சரில் கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா, இல்லை அரசாங்கத்துக்கு போகிறீங்க, ஆண்டர்ப்ரனராக மாறுறீங்க, இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர்ஸாக இருக்கீங்க, கூடுமான வர நல்ல பொருட்களை என்ன பண்ணுங்க விளைவிங்க. 2070 வரைக்கும் இந்தியாவில் உலகத்தில் மக்கள் தொகை கூட்டிகிட்டு தான் இருக்கும். எல்லாமே தேவை. 2070 அப்புறம் தான் குறையும் சொல்கிறானுங்க. அப்போ குறையும் போது மறுபடியும் கல்கி அவதாரம் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கன்க்ளூஷன் 4 பேருமே பேசணும். ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் 4 பேருமே 4 பாயிண்ட் சொல்லணும். மேம் இப்போது சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இல்லை மேம், இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களோட மெயின் என்னென்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா தான் இருக்கும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கன்சியூமர் வந்து அடிக்ட் பண்ணுவாங்க. அவங்க அடிக்ட் ஆகுறாங்கன்னா இப்போ டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இவங்க வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டாலே வந்து அது கம்பல்சரி இருக்கும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கன்சியூமருக்கு வந்து டேஸ்ட் பிடிச்சதா அது அடிக்கடி வாங்குவாங்க. ஸோ அந்த கெமிக்கலோடைய அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டேன்னா கொஞ்சம் கன்சியூமரோட ஹெல்த்தும் பார்க்கணுன்ற மாதிரி. கம்பெனியோட எத்திக் மோகனப்பிரியா மேம் ஃப்ரம் 3rd BBA. கம்பெனியோட எத்திக்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கல்பனா, இப்போ நாங்கள் டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கோம் சார். நிதிதா 3rd CA. அப்படியே உங்களுக்கு அதுக்கப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போங்க. கன்சியூமர் கோர்ட்லேயும் அவங்க கரெக்டாக இது பண்ணலன்னா அதுக்கு மேலே யார் கரெக்டாக அதை எடுத்துப்பாங்களோ அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். So here mistake is of like from company, government and even customers also. But main role is of the company. It should not do false marketing, and it should, instead of putting 2-minute ad, it should show that these are the ingredients, what is their benefits, and make people aware how to read that, because ingredient value is measured by quantity. What has more, it is first, then what is then it should also show that these all ingredients are good for health, and what is all good for consumption. Means if you consume every day, it will cause these benefits and all. That can be more better for. And regulation should also like conduct regular checks instead of when something happens then only, because regulators are also sleeping. Yes. So regulators are also sleeping. That's a very good point. See, primary responsibility is on the company, right? As he said, நீங்கள் தப்பு செய்யாத இந்த ப்ராப்ளம்ஸே வராது. பட் as you said, the regulator also should conduct checks, see that the standards are maintained. As you were mentioning, North America, if you go to a supermarket, even if a product is a few hours beyond expiry, hours I'm saying, they will immediately keep it outside. நீங்கள் லண்டன் எல்லாம் போனீங்கன்னா சில இடத்துல you will find கேக்கெல்லாம் வெளியில் போட்டிருப்பாங்க கார்பேஜில். If you go in the early mornings, you can see that. முதல்ல நான் ஃபஸ்ட் டைம் போகிறச்சு ஆயிடுச்சு, why they have thrown cakes and all cakes, big cakes and all be lying in the garbage. Even if it's a few hours late, okay, they will throw it. இங்கே நாம் we will try to sell it. If we don't sell it, நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா stale bread, stale cakes will be sold, right? இல்லை சின்ன பேக்கரிக்கு விற்றுடுவோம். அதை பெரிய பேக்கரிலையும் சின்ன பேக்கரி போவோம். இது ஃபைனலி எங்கேயாவது போய் யாரோ ஒரு somebody will eat it, right?
So we don't follow those standards. So we also should, when you are in the position of responsibility, please see that you give quality. Right? இல்லைன்னா நம்ம இப்படியே தான் இருப்போம். We will continue to be in the same way. இது ரொம்ப ஈஸிங்க. ப்ராப்ளம்ஸ் மே பி வெரி காம்ப்ளெக்ஸ், சொல்யூஷன்ஸ் ஆர் வெரி சிம்பிள். எல்லாரும் நியாயமாக நடந்துக்கிட்டால் எவ்ரிபடி இட்ஸ் லைக் ஹரிஹர சுதன், தெர் வில் பி நோ ப்ராப்ளம். ரைட்?